அத்திப்பழம் ஜூஸ் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் முக்கியமா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அத்திப்பழம் அப்படின்றது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி நிறைய நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு பழமா பார்க்கப்படுது. இதுல நீங்க ஜூஸ் பண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத்திப்பழத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா கேரோட்டின் இருக்கு, விட்டமின் B6, B1, B2, B3 எல்லாம் இருக்கு. அண்ட் ஆல்சோ நார்ச்சத்து இதுல அதிகமாக இருக்குது. இதோட சேர்த்து பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் மாதிரியான பல ஊட்டச்சத்துக்களுமே இருக்கு. இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்த அத்திப்பழத்தை நீங்க ஜூஸ் போட்டு தொடர்ந்து குடிச்சிட்டு வரதுனால நம்பர் 1 உங்களுக்கு முக்கிய என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவலியில இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் முக்கியமா ஒற்றை தலைவலினால ரொம்ப நாட்களா நீங்க அவதிப்பட்டு இருக்கீங்கன்னா தொடர்ந்து அத்திப்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. தூக்கமின்மையில இருந்தும் உங்களுக்கு இது விடுதலை கொடுக்குது. நம்பர் 2, இயற்கையாவே இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால நீடித்த மலச்சிக்கல் பிரச்சனையில இருந்து இது விடுதலை கொடுக்குது. சோ உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நாளா இருக்குது அப்படின்னா அத்திப்பழம் ஜூஸ் தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம். நம்பர் 3, இந்த அத்திப்பழம் ஜூஸ்ல ஆன்டியூரோலித்தியா மற்றும் டயூரிட்டிக் பண்புகள் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுநீர் மற்றும் பித்தப்பைகள்ல ஏற்படக்கூடிய கற்களை அகற்றுதான். நம்பர் 4, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உடல் எடை அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த அத்திப்பழ ஜூஸை நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம். அடுத்ததா இதுல வைட்டமின்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால அல்சைமர்ஸ் மாதிரியான பிரச்சனை ஃபியூச்சர்ல வராம இருக்கிறதுக்கும் இது ஒரு பிரிவென்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆக்சிஜனேட்டரியா செயல்படக்கூடிய பினோலிக் கலவைகள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம சருமத்துக்கும் நிறைய பாதுகாப்பு கொடுக்குது. சரும பொலிவையும் இது கொடுக்குதாம். இப்படியே சரும ஆரோக்கியத்துல இருந்து குடல் ஆரோக்கியம் வரைக்கும் ஹோல் பாடியில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த அத்திப்பழம் ஒரு சொல்யூஷனா அமைஞ்சிருக்கு. அத்திப்பழம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல நல்லா அது குவாலிட்டியான செல்லர் கிட்ட நீங்க தேடி கண்டுபிடிச்சு வாங்கி வச்சுக்கோங்க. அதுல ஜூஸ் பண்ணி ஒன்ஸ் இன் அ வைல் நீங்க குடிச்சிட்டு வர இவ்வளவு நன்மைகள் அதுல கிடைக்குது. அண்ட் இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். எலன் மஸ்க் அவர்கள் தன்னுடைய விந்தணுவை ஜப்பானுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அண்ட் இவருக்கு இப்போ 15வது குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாயிருக்கு. என்னது, எலன் மஸ்க் 15 குழந்தைகளா, விந்தணுவை அனுப்பிச்சு வச்சு குழந்தை பெத்துக்கிறாரா அப்படின்றதுதான் அவங்க எல்லாருடைய கேள்வியா இருக்கும். அதுக்கு விளக்கமா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சோ எலன் மஸ்க பொறுத்தவரையில ரொம்ப ஜெனரஸா ஒரு தன்னலமற்ற ஒரு சேவையா இந்த ஒரு சேவையை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சிட்டே வருது அப்படின்றதுக்காக, மக்கள் தொகை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தன்னுடைய ஸ்பெர்ம் யாரு கேட்டாலும் கொடுக்குற ஒரு மனநிலையில தான் அவர் இவ்வளவு நாளா அவருடைய வாழ்க்கையில 15 குழந்தைகள் பெற்றெடுத்திருக்கிறாரு. அதாவது இவ்வளவு நாளா 14 இருந்தது. இப்போ சமீபத்துல தான் ஜப்பானை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இவருடைய 15வது குழந்தை பிறந்திருக்கு. எல்லாருக்கூடயும் அவரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. சிலர் ஒய்ஃப்ஸா இருக்கிறாங்க, ஐ மீன் எக்ஸ் ஒய்ஃப்ஸா இருந்தாங்க, சிலர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா சிலர் எக்ஸ்டர்னலா விந்தணு கேட்கறாங்க அப்படின்னா இவர் அதை பார்சல் பண்ணி அனுப்பிச்சு வைக்க அது IVF முறைப்படி அவங்களுக்கு அது ஒரு குழந்தையா பிறக்குது. சோ இப்படிதான் எலன் மஸ்க் அவர்கள் இந்த ஒரு சேவையை தொடர்ந்து பல ஆண்டுகளா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. எலன் மஸ்க் அவர்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. 3 மனைவிகள், அதாவது 3 தடவை திருமணம் ஆயிருக்கு. ஒரு மனைவியையும் ஒரு தடவையும் அவர் டிவோர்ஸ் பண்ணி இப்போ 3வது மனைவியும் அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. அந்த 3 மனைவிகளுக்கும் குழந்தை இருக்கு. அண்ட் அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்குமே குழந்தை இருக்கு. அந்த வகையில தான் அவருக்கு ஒரு 14 குழந்தைகள் இருந்தது. இப்போ சமீபத்துல 15வது குழந்தை பிறந்திருக்கிறதாக தகவல் வெளியாயிருக்கு. ஆனா இந்த 15வது குழந்தையை பெற்றெடுத்த அந்த பெண்மணியுடைய டீடைல்ஸ் சமூக வலைதளங்கள்ல வெளியாகல. இதை யார் வெளியிட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு பிறந்த குழந்தைகள்ல ஒரு தாய் இருப்பாங்க இல்லையா, அந்த தாய் கிட்ட இவர் இதனுடைய இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காரு. அந்த பெண்மணி தான் சமூக வலைதளத்துல இந்த மாதிரி ஜப்பானை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு, அதாவது அவங்க ஒரு பாப் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க, அவங்களுக்கு தான் 15வது குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியிட்டு இருக்காங்க. சோ இவருடைய ஃபர்ஸ்ட் வைஃப் ஜஸ்டின் வில்சன் அவங்களுக்கு 6 குழந்தைகள் இருக்கான். அதாவது எலன் மஸ்கோட 6 குழந்தைகள் இருக்கு. அடுத்ததா இவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிரிம்ஸ் அப்படின்றவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கான். அடுத்ததா இவங்களுடைய நியூராலிங்க் எக்ஸிகியூட்டிவ், அதாவது கனடால இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிகியூட்டிவ், அவங்க பேரு ஷிவான் ஜிலிஸ், அவங்களுக்கு 4 குழந்தைகள் இருக்கான். இதுதான் டோட்டலி 14. இப்போ 15வது ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதாக தகவல் வெளியா இருக்குது. சோ இந்த கணக்கு யார் யாருக்கு எத்தனை குழந்தை அப்படின்றதுல மேபி சில மாறுபாடுகள் இருக்கலாம். மேபி நான் சில மாத்தி சொல்லியிருக்கலாம். ஆனா இவருக்கு 15 குழந்தைகள் இருக்கு அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மையாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. சோ இவரு இந்த மாதிரி தன்னுடைய குழந்தைய பிறக்க வைக்கிறதுல நிறைய பேருக்கு அவருடைய விந்தணுவை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதுல ஏதாவது கேட்டகரி வச்சிருக்கிறாரா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தையை இவர் டேக் கேர் பண்ணிக்கிறாரா, இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஆப்வியஸ்லி அவருக்கு எக்ஸ்னு ஒரு பையன் இருந்தது மட்டும் தான் எனக்கு தெரிந்தது. ஒரு குட்டி பையனுக்கு XAEன்ற ஒரு ஃபார்முலால எல்லாம் ஒரு பேர் வச்சிருந்தாரு. பட் அவருக்கு 15 குழந்தைகள் அப்படின்றதுதான் இப்போ வெளியே வந்திருக்கிற ஒரு கருத்து. இது உங்களுக்கு முதலே தெரியுமா? அண்ட் இதை பத்தி உங்களுடைய கருத்து இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.